மத்திய பிரதேசத்தில் பிரசவ வார்டில் புகுந்து பெண் மருத்துவரை 2 மருத்துவ மாணவிகள் தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாதோல் மாவட்டத்தில் உள்ள பிர்சா முண்டா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண்ணுக்கு மருத்துவர்கள் பிரசவம் பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த மாணவிகள் ஷிவானி லரியா என்ற மருத்துவரை வசைபாடி தாக்கினர். இதனை தடுக்க முயன்ற ஆண் மருத்துவருக்கு மாணவிகள் மிரட்டல் விடுத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 2வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடக்கணல், வெள்ளக்கவி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் புதன்கிழமை பெய்த மழையால் பிற்பகலில் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நீர்வரத்து சீராகும் வரை குளிப்பதற்கான தடை நீடிக்கும் என்று தேவதானப்பட்டி வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நெல்லையில் தன் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற காரின் பேனட்டை பிடித்து தொங்கியபடியே சென்ற இருசக்கர வாகன ஓட்டியால் பரபரப்பு ஏற்பட்டது. போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் காந்திராஜன் காரில் சென்றபோது முன்னாள் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞருக்கும் காந்திராஜனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் காந்திராஜன் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட அந்த இளைஞர் காரின் முன்பு தொங்கியபடி சென்றார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ரியல் எஸ்டேட் நிறுவன அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். சிக்கனான்குப்பம் பகுதியில் உள்ள ராமகிருஷ்ண ரெட்டிக்கு சொந்தமான அலுவலகத்தில் 7 பேர் கொண்ட குழுவினர் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்டனர். அலுவலகத்தில் எந்த ஆவணமும் இல்லாததால் அரை மணி நேரத்தில் சோதனையை முடித்துக் கொண்டு அதிகாரிகள் புறப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே பாமகவின் அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது உயிரிழந்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி புதன்கிழமை மாலை நடைபெற்றது. இதில் அன்புமணியின் ஆதரவாளர்கள் முதலில் வீர வணக்கம் செலுத்த அதன் பின்னர் ராமதாஸ் தரப்பினர் வீர வணக்கம் செலுத்தினர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி 4 வழிச்சாலையில் சென்ற அரசு பேருந்தும் டாரஸ் லாரியும் மோதி கவிழ்ந்தன. மதுரையிலிருந்து கரிசல்குளம் கிராமத்திற்கு சென்ற அரசு பேருந்து மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்த லாரி மோதி தூக்கி வீசப்பட்டு கவிழ்ந்தது. லாரியும் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் பயணிகள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கிரேன் உதவியுடன் பேருந்தை அப்புறப்படுத்தினர். நேபாளத்தில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் சுஷீலா கர்கியிடம் பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்தார். தொலைபேசி மூலம் நேபாள பிரதமர் சுஷீலா கர்கியிடம் பேசிய பிரதமர் நேபாளத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மை மீண்டும் நிலவ வேண்டும் என்றும் அதற்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் நேபாள தேசிய தினம் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படும் நிலையில் அதற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். மெக்சிகோவில் சேமிப்பு கிடங்கில் திருட முயன்ற 3 கொள்ளையர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. சேமிப்பு கிடங்கின் கதவை உடைத்து கொள்ளையர்கள் திருட முயன்ற நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பாதுகாவலர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தி 3 கொன்றனர்.